கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் தோட்டத்தில் வேலைக்கு ஆள் விட்டுருக்கோம். போன விளாக்லேயே சொல்லியிருப்பேன், பழைய வாழைக்கண்ணெல்லாம் வெட்டணும், தென்னம்பிள்ளைக்கு உரம் போடணும்னு சொல்லிட்டு. தென்னை மரத்தையெல்லாம் கொஞ்சம் பெருசாக குண்டு வெட்டி உரம் போட வேண்டியது இருக்குது. வேலைக்கு ஆள் விட்டால் தான் சரியாகும்னு விட்டாச்சு. தோட்டத்தையே அப்படியே தூத்து தொடச்சி எடுத்த மாதிரி தென்னம்பிள்ளையும் வாழையும் போக பெருசாக வந்து ஒன்றும் இல்லை. சுண்டக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு நட்டது எல்லாமே வந்து வெட்டி எறிஞ்சாச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ பெருசாக வந்து தென்னம்பிள்ளைக்கும் குண்டு எடுத்துருக்காங்க. இது எப்போவுமே நடக்கிறது தான், இந்த செடிகள் எல்லாம் வெட்டி எறிது. அதனால தான் இந்த வாட்டி உஷாராக கொஞ்சம் க்ரோ பேக் வாங்கி வச்சுருந்தேன். க்ரோ பேக்கில் சாக்லேட் எல்லாம் வச்சுருந்தா 1-2 கோல் அப்புறமா வந்து கேபேஜ், மிளகாய், வெண்டைக்காய் அந்த மாதிரி 1-2 செடிகள் தான் தப்பிச்சு. மற்றபடி இந்த பழச்செடிகள் எல்லாம் காட்டியிருக்கேன் எல்லா கார்டன் சீரீஸில். ரம்புட்டான், மங்கோஸ், ஆரஞ்சு அதெல்லாமே இன்னைக்கு சேஃபாக, அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. வேலை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, ஆனால் மழை தான் இன்னொரு பக்கம் சொதப்பிகிட்டே இருக்குது. மழை நல்லது தான், பட் இந்த மாதிரி டைமில் பெஞ்சதுனால நேற்றுக்குமே மழை, இன்றைக்குமே மழை, வேலையும் பாதியில் ஆகிட்டு. களை செடியெல்லாம் வெட்டினாப்போ ஒரே ஒரு சீனி கிழங்கு கிடச்சி. முன்னாடி வந்து சீனி கிழங்கு வள்ளியெல்லாம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஒரே ஒரு கிழங்கு இருந்து. ஒரே ஒரு கிழங்கை வச்சு என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அப்புறமா சரி சப்பாத்தி பண்ணிடலான்னு சீனி கிழங்கை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஆவியில் வச்சு வேக வச்சுட்டு நாம் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லை. அப்போ வந்து சீனி கிழங்கு நல்லா வெந்தாச்சுன்னா இந்த மாவு கூட அப்படியே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். பிசைஞ்சு எடுத்துகிட்டு நாம் சப்பாத்தி சுட்டோன்னா வந்து சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி சீனி கிழங்கு வச்சு நீங்கள் சப்பாத்தி பண்ணியிருக்கீங்களா? இல்லைனா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.